பத்தியம் அப்படின்றது பெரும்பான்மையும் நோய்களுக்கு தான். மருந்துக்குன்றது ஒரு சின்ன பார்ட் தான் சார். எங்களுக்கு பிடிச்சதையே டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கே சார். நோயின்றது ஏதோ வேற கிரகத்துல இருந்து நமக்குள்ள வந்து இறங்குறது இல்ல சார். கொய்யா பழம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் தானே சார். அது ஏன் சார் தவிர்க்கணும்னு சொல்றீங்க? கல்லுலயும் மண்ணுலயும் தான் சத்து இருக்க தான் செய்யும். ஆமா. கோல்டு இப்பதான் எனக்கு சளி பிடிச்சி சரியாயிருக்கு சார் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? மோர் பெருக்கி, நீர் சுருக்கி, நீரை காய்ச்சி சுருக்கி சாப்பிடணும், நெய்யை உருக்கி சாப்பிடணும். இது போல ஒரு வாழ்வியல் முறையே இருக்குது சார். வணக்கம் நேயர்களே. இன்று நாம் மலையான் சேனலுக்கு சிறப்பு விருந்தினரா டாக்டர் அருணானந்த் சார் வந்திருக்கிறாரு. பத்தியம் பற்றி நமக்கு இருக்கிற சந்தேகங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சார் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த டாபிக் என்னவோ ரொம்ப ஸ்பைசியான டாபிக் தான். யாரை கேட்டாலும் உடனே ஒன்று சந்தோஷமாயிடுவாங்க, இல்லைன்னமா கொந்தளிச்சிடுறாங்க, பதட்டம் ஆயிடுறாங்க. டாபிக் ஸ்பைசி தான், ஆனால் எங்கள் டைனிங் டேபிள் எல்லாம் நான் ஸ்பைசியாக ஆக்கி விட்டுருவீங்க. பேசிக்கலாக பத்தியம்னா என்ன சார்? இது யாருக்கு? இதை பற்றி ஒரு பேசிக் இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் சார். அவசியம் சார். பொதுவாக பத்தியம் பற்றி நம்ம அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பத்தியம்ன்றது அந்த அர்த்தம் என்னன்னு நினைச்சோம் அப்படின்னா, பற்றியம்னு எடுத்துக்கோங்க. பற்றியம். நம்ம எதை அதிகம் பற்றோம், எதை அதிகம் பற்றி இருக்கிறோம், எதை அதிகம் விரும்புகிறோம், அதுதான் அந்த அதை பத்தி பேசக்கூடிய டாபிக் தான் பத்தியம். பற்று சார்ந்த விஷயம். ஆமா. அதனால அது நம்ம அகைன்ஸ்டா பாத்துக்க வேண்டாம். நம்ம எதை சார்ந்து இருக்கிறோம், எதை அடிக்கடிக்கு நம்ம பற்றி இருக்கிறோம், அதை பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க முதல்ல. சரியா? ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுவாங்க, தொற்றா நோய். இதோட பெருக்கம் தான், இதோட ப்ரிவேலன்ஸ் இன்சிடென்ட்ஸ் தான் இன்னைக்கு ரொம்ப அதிகம். ஒரு நோய் தொற்று கிருமினால வர்றது, பொதுவாக ஒரு மருத்துவ ரீதியாக பார்த்தோம் வர்றது ஒரு பக்கம்னா, வாழ்வியல் முறை மாற்றங்கள், அதாவது உணவு பழக்க வழக்கம், இது போன்ற நிறைய மாற்றங்கள்னால ஏற்படக்கூடிய தொற்றா வியாதிகள், நான் கம்யூனிகபிள் என்சிடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரிவேலன்ஸ் தான் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஏன் இது அதிகமாக இருக்கு சார் அப்படின்னா, நம்ம தான் அதுக்கு காரணம். நம்மளோட உணவு, நம்மளோட செயல், இதுதான் நமக்கு நோயை கொடுக்க போதா இல்லை ஆரோக்கியத்தை கொடுக்க போதா அப்படின்றது தான் விஷயம். ஈவன் கம்யூனிகபிள் டிசீஸ்லையுமே அதுதான். நோய் பரவக்கூடிய நோயிலுமே நம்ம உடம்பு எப்படி வச்சிருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ஒரு கிருமி தாக்கத்துக்கோ, அந்த கிருமி தாக்கத்தினால வந்த நோயிலிருந்து எளிதில் விடுபடுறோமா, இல்லை அதில் ரொம்ப மாட்டிக்கிட்டு சஃபர் ஆகுறோமா அப்படின்றதையும் விஷயம். அது மொத்தம் இந்த பத்தியம்ன்றது ஏதோ வித்தியாசமா எதிராக சொல்றோம்னு நினைச்சுக்க வேண்டாம். நம்மளை பத்தி, நம்ம எதை அதிகமா பற்றி இருக்கிறோம், அதை பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயம்தான் பத்தியம். அதுதான் பத்தியம்னு ஆச்சு. இப்போ பத்தியம்னு சொல்ற இந்த விஷயம் இடைக்காலத்துல வந்ததா, அந்த காலத்துல இருந்தே இருக்கிற ஒரு விஷயம் தானா? இதுக்கு இலக்கிய குறிப்புகள், சித்தர் குறிப்புகளோடயே இருக்கா? இருக்கே சார். நம்ம சித்தர்கள் எழுதி வச்சிருந்த எல்லா மருத்துவ நூல்லையுமே நோய் சார்ந்து பேசும்போது பத்தியத்தை பத்தி அவசியம் பேசியிருப்பாங்க. இது எப்போ நம்ம வைத்தியம்னு இல்லை ஒரு நோய் நீக்கல் முறையை ஆரம்பிக்கிறோமோ அப்போத்தந்து இருக்க தானே செய்யுது. எந்த விஷயம் இதுக்கு ஆகும், இந்த நோய்க்கு ஆகும், இதுக்கு ஆகாது, இந்த உடம்புக்கு இது ஆகும், இது ஆகாதுன்னு சொல்ற மாதிரி தான். அது ஆதியிலேருந்தே இருக்கிறது தான். எல்லா சித்தர் நூல்கள் எடுத்து பார்த்தாலும் பத்தியம் கட்டாயம் சொல்லியிருப்பான். இதுல எதுவும் சித்த மருத்துவம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்க ஆல்ரெடி சித்தர் அறிவியலா அனைத்தும் அவங்க கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. நம்ம இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இம்ப்ளிமெண்டேஷனை கொண்டு போறது தான் இன்றைய சித்த மருத்துவர் செய்யக்கூடிய பணி. அப்போ இப்போ பொது வகையில நீங்க ஒரு பேஷண்ட்டுக்கு பத்தியம்னு சொன்னா எதை பேஸ் பண்ணி சொல்லுவீங்க சார்? அவங்க வயசு சார்ந்தா இல்ல நோய் சார்ந்தா? பத்தியம் அப்படின்றது பெரும்பான்மையும் நோய்களுக்கு தான். இந்த நோய்க்கு என்ன பத்தியம்ன்றது தான் ஒரு விஷயம். கிடையாது சார். மருந்துக்குன்றது ஒரு சின்ன பார்ட் தான் சார். ஒரு சின்ன பார்ட் தான். மேஜர் வந்து நோய்க்குள்ள பத்தியம் தான்.
அந்த உடம்புக்கு இந்த நோய் வந்திருக்கு, எதெல்லாம் நிறைய அவங்க சாப்பிட்டுருக்காங்களோ அதை சார்ந்த நோய் வரும். அதான் பற்றுல. தான் பற்றி. அப்ப நம்ம நேச்சுரலா நீங்களே சொல்லுங்க, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் எனக்கு. அப்படி இன்னைக்கு 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், நாளைக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். டெஃபினட்டா நாளைக்கு என்ன பண்ணிட்டு தான் போகுது? சளி பிடிக்க தான் போகுது. 3வது நாள் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஏன் வேணான்னு சொல்றீங்க? அது நான் அந்த இடத்துல அத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது, அது நீங்க பத்தியம்னு பார்ப்பீங்களா? இல்ல கரெக்ட் தான் அப்படின்னு பார்ப்பீங்களா? இல்ல சார், இது சாப்பிட்டா வந்துரும், உண்மைதான் அப்படின்னு பார்ப்பீங்களா? சாப்பிட்டா வந்துரும் தான் சார் பார்க்குறோம். அதுவும் பற்றி. ஆனா ஏன்னா எங்களுக்கு பிடிச்சதையே டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கு சார். எனக்கு ஒரு கோல்டு, ஒரு ஃபீவர் கண்டிஷன் அப்போ டாக்டர் விசிட் பண்ணேன். ஸ்பெசிஃபிக்கா அவர் வந்து மாம்பழம், சீத்தாப்பழி பழம், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா 2, 3 எனக்கு பலாப்பழம், இந்த 3 பழமும் வேற ஒரு விஷயத்தையும் சொல்லி, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சார். அவர்கிட்ட நான் அதை பத்தி டிஸ்கஸும் பண்ணதில்லை. ஆனா ஸ்பெசிஃபிக்கா இந்த 4 பழத்தை வந்து சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு அவாய்ட் பண்ணுங்க, இது ஒரு பத்தியமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. பழம் தானே சார், அது என்ன சார் பண்ண போகுது? பழம் சாப்பிட்டா நல்லதுன்னு தானே சொல்றாங்க. அதையே சாப்பிட வேணாம், அதுவே ஒரு பத்திய முறையை எடுத்துட்டு வரீங்க. அந்த நோய் நிலைக்கு இதை சாப்பிட்டா திரும்ப அந்த நோய் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஃபீவருக்கு ஏன் சார் இந்த இடத்துல எனக்கு பலாப்பழம் சாப்பிடக்கூடாது சொல்றீங்க அப்படின்னா, பலாப்பழம்ன்றது வந்து ஒரு செரிக்கிறதுக்கு கடினமான ஒரு பழம். சரியா? அதனால தான் அதை தேன் தடவி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. எளிதில் செரிக்கணுன்றதுக்காக. அப்ப காய்ச்சல் எதனால வருது? வயிறு மந்தமாகி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நீங்க ஒரு பலாப்பழத்த போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இன்னும் மந்தமாக தானே செய்யும். அந்த ஃபீவர் வந்து 2 நாள்ல இயற்கையா விடக்கூடிய ஃபீவர் கூட ப்ரொலாங் ஆகலாம் இல்லையா? அதுக்காக அந்த இடத்துல நீங்க அத பற்றாம இருங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அப்போ இந்த மாதிரியான அணுகுமுறை மாடர்ன் மெடிசின்ஸ்லலாம் இவங்க பெருசா சொல்றதில்ல. சித்தா டாக்டர்ஸ் தான் இத ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தாக்கு வர்றதுக்கே இது ஒரு தடையா கூட பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? சார், நவீன மருத்துவத்திலேயே அப்படி சொல்லலன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க ஐசியூ யூனிட் போயிருக்கீங்க இல்லையா? அங்க என்ன டயட் குடுக்குறாங்க சார்? என்ன சார், ரொம்ப உப்பு சப்பு இல்லாத ஒரு கஞ்சியா? இல்ல ரொம்ப ஈஸிலி டைஜஸ்டிவ் ஆகிறது, அந்த மாதிரியான விஷயம் தான் சார் இருக்கும். அப்ப அங்கேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட தானே அந்த நோய் நிலைக்கு தானே அவங்க வச்சிருக்காங்க. ஆமா சார். அத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல. இங்க நம்ம இத ஒரு அவேர்னஸாவே மக்கள் மத்தியில கொண்டு வந்து ஒவ்வொரு நோய்க்கும் நம்ம ஒரு விஷயம் ஸ்பெஷலா சொல்லும்போது, அதை ஏன் பத்தியம்னு பயப்படுறோம்? அது இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஒரு கன்சல்டேஷன்ல இருக்கிற டாக்டர் கூட சார், நம்ம சித்தா டாக்டர்ஸ் ஃபுல்லா நம்ம செக் பண்ணும்போது, அவங்க அட்வைஸ் பண்ணும்போது, ரொம்ப கேஷுவலா எல்லாமே பேசிட்டு இருப்பாங்க சார். எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது, இது எப்படி டாக்டர் எடுத்துக்கணும் அப்படின்னும்போது, மருந்து காலையில சாப்பாட்டுக்கு முன்னால இப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னும்போது, அந்த தவிர்க்க வேண்டிய இந்த பத்தியன்ற பார்ட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா மாறிடுறாங்க. அது அப்படி சொன்னாதான் அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும்னா, அது எதனால சார் நான் அது அப்படி பார்க்குறேன் சார். ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா மாத்திக்கிறது இல்ல சார். அதுல இருந்து இப்ப நம்ம பொதுவா ஒண்ணு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு சார். நோயின்றது ஏதோ வேற கிரகத்துல இருந்து நமக்குள்ள வந்து இறங்குறது இல்ல சார். இல்லையா? நம்ம அத உருவாக்கி வளர்த்துக்கிறோம். சரிங்களா? நமக்கு எது ஆகாதோ, ஆனா நமக்கு விருப்பமான உணவா இருக்கும். ஆனா உடம்புக்கு ஒத்துக்காது. ஆனா அந்த விருப்பத்துக்கு தான் நம்ம படிஞ்சிருப்போமே தவிர, அந்த ஒத்துக்காதுன்ற விஷயம் அத அளவோட வச்சுப்போம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. பெரும்பான்மையா நம்ம யோசிக்க மாட்டோம் இல்லையா? அதோட கேட்ட கிரேவிங் எனக்கு இருக்கு. அத பெருமையாவும் சொல்லிப்போம். அதையே திரும்பி திரும்பி சாப்பிடுறது. அதுதான் அத பற்று இருக்கு எத்தன பத்தி. ஓகே. அப்ப அதையே திரும்பி திரும்பி சாப்பிடும்போது அந்த நோய நம்ம என்ன செய்றோம்? தண்ணி ஊத்தி, உரம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த சரிதா இதெல்லாம் நீ நெறைய சாப்பிட்டதுனால இந்த நோய் வந்திருக்குப்பா. அதனால இந்த உணவுகள்லாம் நீ தவிர்க்கணும். அப்பதான் அந்த நோய் நிவர்த்தி ஆகும். அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்லும்போது, டாக்டர் கோவப்படுறது இல்ல. அங்க இதுல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒரு கோவம் வரும். என்ன இதெல்லாம் சொல்றாரேன்னு. சரி. அப்போ ஒரு 10 ஐட்டம் தான் சார் அது பொதுவா எல்லா இடத்துலயும் சொல்லுது. அப்போ பெரும்பாலான மக்கள் அந்த 10, 15 ஐட்டத்துல தான் சிக்கியிருக்காங்களா சார்? இன்னைக்கு உணவு முறை காலகட்டத்துக்கு பார்த்தோம்னா, அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 ஐட்டம் கிட்ட நெறைய சாப்பிடக்கூடிய உணவா தான் இருக்குது சார். நம்ம கிளினிக்லயே கூட நீங்க ஒரு ஸ்லிப் குடுக்குறீங்க சார். ஆமா சார். அந்த ஸ்லிப்ல பார்த்தா, நான் ரெகுலரா புழங்கிட்டு இருக்கிற எங்க டைனிங் டேபிள் ஐட்டம், நாங்க இதெல்லாம் நல்லதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறது, உலகத்துல அ பல பேர் இது வந்து ரொம்ப முன்னெடுத்துட்டு போற விஷயங்கள். இப்போ பேசிக்கலா
இட்லியும் தோசையும் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே மாவுல இருந்து தான் வருது. இட்லி ஓகேன்னு சொல்றீங்க, தோசை வேணான்னு சொல்றீங்க. இது என்ன சார் லாஜிக் இது? சார் இது வேணான்றது இப்ப தோசை அடிக்கடிக்கு சாப்பிட வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். அந்த லிஸ்ட்லயே பார்த்தீங்கன்னா, தவிர்க்குங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். ஸ்ட்ரிக்ட்டா அத சாப்பிடாதீங்க அப்டின்ட்டு சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில அ எல்லார் வீட்லயும் நைட்டு தோசை தான். 50% ஆவது உலகம் ஒரு தோசையை நம்பி தான் சார் சார் வாழ்ந்துகிட்டு இருக்கு. என்ன கேட்டா 80%க்கு மேல அப்படி ஓடிட்டு இருக்கு. அதான் அத தான் பற்றி இருக்கோம் நெறையா. அப்ப அத சார்ந்த நோய் தான் இன்னைக்கு சொசைட்டில அதிகமா இருக்கும். 2ம் ஒண்ணு தானே சார். 2ம் ஒரே மாவுல தான் சார். அப்புறம் ஏன் சார் 2 வேற வேற பேர் வச்சிருக்கீங்க? அதனால பேரா சார்? அது கொஞ்சம் சொல்லுங்க. சைஸ் வேற மாதிரி இருக்குன்னு தெரியல. அதே மாரி தட்டு இட்லின்னு ஊத்தி தராங்களே சார் தோசைய தான். அப்ப என்ன சார் அது செய்முறையில மாற்றம் இருக்கு. அது உருவாகிற முறையில மாற்றம் இருக்கிறதுனால அது வேண்டாம்னு எப்படி நம்ம அத குக் பண்றோம்? அது உருவாகுற முறையில ஒரு மாற்றம் இருக்கு. அதுதான் சார் முக்கியம். என்ன சார் அது? அ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட்லின்னு எடுத்துப்போம். ஒவ்வொண்ணா பேசுவோம். அந்த மாவ நீங்க என்ன பண்றீங்க? கீழ தண்ணி ஊத்தி, அத பாயில் பண்ணி மேல தட்டு வச்சு, அத இட்லி தட்டு வச்சு, அதுல எண்ணெயலாம் தடவக்கூடாது சார். அப்புறம் தட்டு இட்லியா மாறிடும். சரியா? அப்படியே ஒரு துணி போட்டு, அத மாவ ஊத்தி இட்லி சுடுவோம். அப்ப அந்த பாயில் பண்ணும்போது நீங்க என்ன ஆகுதுன்னா, அந்த நீராவியா குக்கிங் ஸ்டீம் அதுதான். அதுல என்ன இருக்கு? பேசிக்கா வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்க தான் செய்யும். இந்த இட்லி மாவ அது குக் ஆகி, அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ்லாம் இத அப்சர்வ் ஆகி, அந்த இட்லி என்னவாகுது? ஒரு ஹைட்ரேட்டட் ஃபார்மா நல்லா பாயில்டா கொண்டு வந்து தருதா? ஓகே. இது இட்லின்ற பேரு. நம்ம இது சாப்பிடுறோம். இத நம்ம பொதுவா அட்வைஸ் பண்றோம். இத சாப்பிடலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்றோம். சரிங்க. இதே இதே மாவ நீங்க தவால ஊத்துறீங்க. ஒரு தோசை கல்லுல ஊத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாவுல இருக்கக்கூடிய ஈரத்தன்மை, அது என்ன ஆகுதுன்னு பாருங்க. ட்ரை ட்ரை ஆயிடுது. எங்க இட்லி வந்து உங்களுக்கு முருவலா இருந்தா தான் சார் தோசை நல்லா இருக்கும். ஆமா சார். அது நல்லா இருக்கும். நானும் சாப்பிட்டுருக்கேன். ஆனா, அதிகமா அடிக்கடி சாப்பிடாதீங்கன்றது தான் விஷயம். இப்ப இந்த மாவு கல்லுல ஊத்துன உடனே, உங்களுக்கு இருக்கக்கூடிய நீரெல்லாம் என்ன ஆகுதுன்னா, ஆவியா வெளியேறிடும். அந்த அந்த மாவுல அந்த இருக்கிற மாவுல நீங்க நேச்சுரலா ஒரு தண்ணி ஊத்தி வேக ஆமா வைக்கும்போது அது கலக்குறோம். ஆவியாயிடுது இல்லையா? அப்ப பேசிக்கா உங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு வறட்சியான பொருள் தான் உங்க தவால இருக்கும். இது 2த்துக்குள்ள வித்தியாசம். ஃபர்ஸ்ட் பிசிக்கலா நீங்க கேட்டீங்கல்ல, ஆமா சார். 2த்துக்கு இப்ப என்ன இதுல சார் வந்து வித்தியாசம்? நல்ல நீர் சத்து நிரம்பின உணவா இட்லி இருக்கு. ஆமா. அதே மாவு அது நீர் தோசையா இழந்திருக்கு. மாறும்போது அதனுடைய நீர் நீரை இழந்திருக்கு. இது பேசிக்கா வச்சுக்கோங்க சார். புரியுது சரி. சார். அந்த மாவ நம்ம என்ன செய்றோம்? புளிப்பேத்தி தான் அந்த மாவ பயன்படுத்துவோம். ஃபெர்மெண்ட் ஃபெர்மெண்ட் ஆகுது. பண்ணி தான் புளிக்காத மாவு சாப்பிட முடியாது. தானே புளிப்பேத்தினா ஆமா சார். சாப்பிடுவோம் நம்ம. அப்ப அந்த ஃபெர்மெண்ட் பண்ண மாவு இந்த தவால போடும்போது, அது கீழ வந்து செடிமெண்ட் ஆகுறது சால்ட் ஃபார்ம்ல தான் செடிமெண்ட் ஆகும். இப்ப நீங்க தோசை சாப்பிட்டு படுத்துருவீங்க சார். தண்ணி தாகமா எடுக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆமா சார். அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே ஆமா. இருப்போம். இதே ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா, நமக்கு அவ்வளோ தண்ணி தாகம் எடுக்காது. என்னன்னா, அந்த தோசை அந்த டீஹைட்ரேட் ஃபார்ம். அது உள்ள போனவுனே, அது செரிமானத்துக்கு நம்ம உடம்புல இருக்க நீரெல்லாம் இழுத்துக்கிட்டே இருக்கும். தண்ணி தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த டீஹைட்ரேஷன் தான் நம்ம உடம்புல அது கொண்டு வரும். இதனால காலைல எந்திரிச்ச உடனே தலைவலியோட எந்திரிப்பாங்க. கேட்டா எனக்கு மைக்ரேன் காலைல எந்திரிச்ச உடனே இருக்குன்னுவாங்க. நைட்டு தோசை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரு பொருள் எவ்வளோ தூரம் அது நீர்த்தன்மையை இழக்குதோ, அந்த அளவுக்கு நம்ம உடம்புடைய டைஜெஸ்டிவ் சிஸ்டத்துக்கு நீர் தன்மை தேவை. இப்ப நம்ம உடம்புக்கு என்னென்ன பேர்லாம் சொல்லுவீங்க சொல்லுங்க? உடல்னு சொல்லுவோம். தேகம்னு தேகம்னு சொல்லுவோம். சொல்லுவோம். சரீரம்னு சொல்லுவாங்க தெரியுமா? சரீரம்ங்கிறது காமன். சொல்லுவாங்கல்ல. அப்ப அது சரீரம்னா என்ன சார் அது? சரியான ஈரம் இருக்கக்கூடியது தானே சரீரம். உடம்புனால சரியான ஈரத்தன்மையோட இருக்கணும். ஆமா. அப்பதான் அது சரி ஈரம். சரீரம். அப்ப அந்த சரியான நீர்த்தன்மை நம்ம உடம்புல எப்பவுமே இருக்கணும். அது இல்லாதபோது தான் டீஹைட்ரேட்டா ஆகுதுன்னு சொல்றோம். இப்ப இந்த உணவும் அந்த விஷயத்த தானே கொண்டு வருது உடம்புல. ஓ! இந்த நீங்க ஈரத்தன்மை சொன்னக்கூடிய தோசை வகைகள். தோசை வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஈரத்தன்மையை எடுத்துட்டனால, ஈரத்தன்மையை உடம்புல இருந்து அதை எடுத்துக்குது. உடம்புல இருந்து அது செரிமானத்துக்கு எடுத்துக்கும். அது போக மாவு புளிப்பான மாவுன்றதுனால, அது என்ன பண்ணுதுன்னா, தோசை வந்து உப்பு தன்மையா மாறிடும். அந்த உப்பு தன்மைய தான் நம்ம உடம்பு என்ன பண்ணுதுன்னா, அத டைஜெஸ்ட் பண்றதுக்கு நெறைய தண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க குடிச்சிட்டே இருப்பீங்க. அது செரிமானம் உள்ள ஆகுறதுக்கு லேட் ஆகிட்டே இருக்கும். புளிப்பு மேற்கொண்டு புளிப்பு ஆகிட்டே இருந்து அசிடிக்கா மாறி, அந்த அசிடிக் ஃபுட் தான் நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைய பண்ணுது. அப்போ நம்ம நீர்த்தன்மை குறையிற உணவ அதான் அப்போ பார்பிக்யூஸு, ம். இந்த தோசை அதாவது எதெல்லாமே ரொம்ப ட்ரையா ஆமா. நம்ப டீப் ஃப்ரை பண்றோமோ, அதெல்லாம் ஆ. கிரியேட் பண்ற ப்ராப்ளம் இதுதான். அப்போ பழம்லாம் வேற தவிர்க்கணும்னு அதுல போட்டிருந்த ஞாபகம் சார். அப்படி கொய்யா பழம், மஷ்ரூமு ஆ. அதெல்லாமே தவிர்க்கணும்னு.
கொய்யா பழம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் தானே சார். அது ஏன் சார் தவிர்க்கணும்னு சொல்றீங்க? சார் நல்ல விஷயம்னு எதை வச்சு சொல்றீங்க? சார் எல்லாருமே சொல்றாங்க சார். ஆ, பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆமா சார். காலையில மோஷன் இஷ்யூ இல்லாம இருக்கிறதுக்கு நல்லா ஆ, இருக்கும். அதுல நெறைய விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா அண்ட் சார். பொதுவாவே பழம் சாப்பிட்டா நல்லதுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் ஐடியாலஜி. அப்படி இருக்கும்போது கொய்யா பழத்த வந்து தவிர்க்க வேண்டிய உணவு பட்டியல்ல பத்திய உணவு முறையில முக்கியமா சொல்ற விஷயமா இருக்கு. ஆமா அது சார். எதனால சார்? அது பார்த்த உடனே கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கும் சார். ஈவன் அத என்னன்னா சார், கொய்யா அப்படின்ற ஒரு இப்ப நீங்க ஒரு பழத்துக்கு ஒரு பேர் வைக்கிறீங்கன்னு ஆமா சார். வச்சுக்கோங்களேன். அது ஏன் வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த குணம் அந்த பழத்துக்கு இருக்கும். அத வச்சே அந்த நேம் வந்திருக்கலாம். ஒரு காரண அது பெயர். மாரி ஒரு வந்திருக்கும். அப்படி அது போல ஒவ்வொருக்கும் ஒரு விஷயம் இருக்கு சார். இப்ப இந்த கொய்யா பழத்துல அந்த பழத்துக்கான அர்த்தமே அந்த பேர்ல இருக்கு. கொய்யா அப்படின்னா, கொய்தல் அப்படின்ற தமிழ் வார்த்தை தான் அந்த கொய் இல்லையா? கொய்ன்றது அது செயலா மாத்துனா கொய்தல், பறிக்கிறது. பறிக்கிறது இல்லையா? யா போட்டோம்னா செய்யக்கூடாது. இப்ப பொய்யா மொழினா என்ன? பொய் சொல்ல மாட்டாரு, இல்ல பொய் ஆகாதுன்றத சொல்லுவாங்க. அப்ப யா போட்டோம்னா மறுக்கிறது இல்லையா? கொய்யா, கொய்தல் பண்ணாதன்னா பறிக்காதன்னு அர்த்தம். பறிச்சா தானே சாப்பிடுறதுக்கு. ஓகே. அப்ப பேசிக்கா அத சாப்பிடாதீங்கன்ட்டு சித்தர் பாட்டே இருக்கு. நீங்க சித்தர் பாட்டுலயே இருக்கா சார்? பாட்டே இருக்கு. அந்த பாட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நம்ம இது ஒவ்வொரு பதார்த்தங்களுக்கும் ஒரு குணம் இருக்கு சார். ஓகே இப்ப நீங்க சார். சொல்றீங்கல்ல, இது போல இதுல இந்த சத்து இருக்கு சார், வைட்டமின்ஸ் இருக்கு, இந்த மினரல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஆமா, ஆமா. நீங்க பார்க்குற கல்லுலயும், மண்ணுலயும் தான் சத்து இருக்கதான் செய்யும். ஆமா சார். கோல்டே கீழ தானே வருது. ஆமா சார். சரியா? அப்ப அத சாப்பிட முடியாது. முடியாதுல்ல. நம்ம உடம்புக்கு அது பொருந்துமா? மனிதனுக்கு இது பொருந்துமா? அப்படின்னு சொல்றது தான் மருத்துவம். இதுக்கு நம்மளுக்கு குறிப்பு பாடல்களோட பாடல் இருக்கு சார். இப்ப பதார்த்த குண சிந்தாமணியோ, இல்ல குணவாகுடமோ, மூலிகை மலை அகராவதியிலயோ பார்த்தீங்கன்னா, அதுக்கான பாடல்கள்லாம் பார்க்கலாம். இப்ப நான் காட்டுற பாட்டு பாருங்க, திரிதோஷத்துன்னு ஆரம்பிக்கும். கரப்பான் நோயில வரைக்கும் உற்பத்தி ஆகும். நீங்க கேட்டீங்கல்ல, நல்ல மோஷன் போகும். அதுவும் அந்த பாட்டுல எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் நோயெல்லாம் வரும் தம்பி, இது சாப்பிட்டா. ஆனா நல்ல மோஷன் போகும். அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இது இப்ப நீங்க எதெல்லாம் சொன்னீங்க சார்? இந்த 3 குணப்பாடம் அதெல்லாம் என்ன சார்? அதாவது சித்தர்கள் சித்தர்கள் எழுதி வச்ச நூட்கள் சார் அது. நூல்கள். ஆமா. ஒவ்வொரு பதார்த்தங்களுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய உணவு வகைகளா இருந்தாலும் சரி, அல்லது உணவு வகையில் இல்லாத சில பொருட்களாக இருந்தாலும் சரி, அது அதுக்குன்னு ஒரு குணங்கள் இருக்கு. இப்ப நீங்க கேட்ட இந்த கொய்யா பழமா இருந்தாலும் சரி, இப்ப நம்ம வழக்கமா பார்க்கக்கூடிய ஒரு ஒரு காய்கறி பதார்த்தம் வந்து ஒரு முருங்கைக்காய் இருந்தாலும் சரி, ஒரு கத்திரிக்காயா இருந்தாலும் சரி, அது அதுக்குன்னு என்ன குணம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல்ல எழுதியிருக்காங்க. அந்த நூல பார்த்தோம்னா, அந்த உணவுக்கு இந்த குணம் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அந்த இந்த உணவு நூல்கள் எல்லாம் இன்னைக்கு ரெலவென்ட்டா இருக்கா சார்? இல்ல அதுதான் அது சார் யூசேஜ்ல ரிலவன்ட். இருக்கா? அதுதான் ரிலவன்ட். அத பேஸ் பண்ணி தான் நம்ம மருத்துவமே பில்டப் ஆயிருக்கும். அத வச்சு தான் நம்ம அட்வைஸும் பண்றோம். ஓ! சித்த மருத்துவத்துடைய அடிப்படை பதார்த்தம் இப்ப நம்ம இந்த பத்தியம் பேசுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பொருளோட பதார்த்தங்களோட குணங்கள் என்னன்னு தெரிஞ்சா தான் நம்ம அந்த பொருளை இந்த உடம்புக்கு, இந்த நோய்க்கு சாப்பிடுங்க, இத சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம அட்வைஸே பண்ண முடியும். ஏதோ நம்ம இப்ப பொதுவா சொல்லிட்டு போறதில்ல. இப்ப கொய்யானா கொய்தல் அப்படின்ற பழத்துக்கான பேர் காரணமே இருக்கு. அந்த பழத்துல என்ன சாப்பிட்டா என்ன நோய் வரும்னு இருக்கு. ஆனா இது பார்க்கறதில்ல. அதுல இருக்கிற வைட்டமின்ஸ் இதெல்லாம் மட்டும் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு டயபெட்டிஸ்க்கு நல்லதுன்ட்டு உலகமே சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கு. நவீன விஞ்ஞானம் இத பிற்காலங்கள்ல சொல்லுவாங்க சார். கொய்யா பழம் சாப்பிட்டோம்னா டயபெட்டிஸ் வருதுன்னு கூட சொல்லலாம். நம்மள தாண்டி வேற யார் சாப்பிடுறா இத பாருங்க. நம்ம தான் இந்த எத பற்றி இருப்போம் இல்லையா? அதனால விட்டுருவோம். இயற்கையா உடம்பு சொல்றத கேட்கும்ல நெறைய ஜீவராசிகள்லாம். இந்த அணிலு, அ பறவைகள் பறவைகள். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு நெடுந்தூரம் பறக்குவாங்க. ஓ! அவங்களுக்கு உண்டான உணவு. அவங்களுக்கு உண்டான உணவு. அவங்க கூட நெறைய சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சமா தான் சாப்பிட்டுக்குவாங்க. சும்மா கொத்திட்டு போயிருவாங்க. அத எந்த அளவுக்கு அது உடம்பு செரிமானம் பண்ணுமோ, எந்த அளவுக்கு அது பயன்படுத்துமோ, அது வரைக்கும் தான் அந்த உடம்பு எடுக்கும். நம்மள மாரி டேஸ்ட்டுக்காக பற்றாது, நாலேட்ஜுக்காக வாங்கி இது நல்லதுன்னு பண்ணிட்டு இருக்காது. அதாவது நாலேட்ஜ் இன் த சென்ஸ் நவீனமா நம்ம இன்னைக்கு பார்த்து கூறுபடுத்தி பார்த்து இது நல்லதுன்னு செலக்ட் பண்றோம் இல்லையா? மொத்த குணமோ, உடம்புக்கு ஒத்துக்குமோ அப்படின்றத பார்க்காம செய்றோம்ல, அது வேற எந்த விலங்கும் செய்யாது. நம்ம தான் மனிதன் செய்யுது. அப்ப இது வந்து பறவைகள் மற்றும் சிறு உயிர்களுக்கான பழம்னு ஆமா. இயற்கை குடுத்திருக்கிறதா வச்சு. இயற்கை அப்படிதான் குடுத்துருக்கு சார். இது அந்த பழம். இந்த மஷ்ரூம் எல்லாம் அந்த காலத்திலேயே இருந்ததா சார்? அது கூடவா சார் உங்களுக்கு சித்தர் பாடல்கள்? அந்த காலத்துல மஷ்ரூம்லாம் எப்படி சார் பயன்படுத்துனாங்க? மஷ்ரூம்ன்றது வந்து இப்ப இடையில உணவா மாத்திய விஷயம் தானே! மஷ்ரூம்ன்றது வந்து காளான்ன்றது வந்து எப்படி நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல. காளான் எப்படி வருது? அது வந்து ஒரு ஃபங்கஸ். நம்ம உடம்புல அந்த ஃபங்கஸ் ஏன் சேர்க்கணுன்றது தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. அத பார்த்துக்கோங்க. சரியா? 1. 2வது
அது எப்படி உற்பத்தி ஆகுதுன்றத பாருங்க. ஒரு புழுக்கத்துல தான் ஏற்படும். ஒரு மழை வந்து புழுக்கமான சூழ்நிலை. புழுக்கமான சூழ்நிலையில அது டெவலப் ஆகும். நம்ம உடம்புல ஒரு ஃபங்கல் ரியாக்ஷன் ஏதோ ஒண்ணு வருது. இப்போ ஓரல் கேண்டிடியாஸ் வருதுன்னா, அது நோய் தானே நம்ம பார்க்குறோம். ஃபங்கல் டெவலப்மெண்ட் ஹியூமன் பாடியில நல்லதுன்னு எங்க சார் சொல்றோம் நம்ம? அதுல ஒரு பெரிய ஃபுட் செக்டாரே போயிட்டே இருக்கே சார். அதுதான் பற்றி இருக்காங்கன்னு சொல்றேனே. லிஸ்ட் மட்டும் நான் படிக்கிறேன். அதுல வேற ஏதாவது நீங்க சொல்லணும் அப்படின்றதுக்கு. சார் வாழைப்பழம்லாம் சொல்லியிருக்கீங்க சார். சார் வாழைப்பழம் வந்து புளிப்பு சுவை அதிகம் இல்லாம, கொஞ்சம் இனிப்பு சுவையா இருக்கக்கூடிய சிறிய வகை வாழைப்பழம் இருக்கு இல்லையா? அது சாப்பிட்டுக்கலாம் சார். அது சாப்பிட்டுக்கலாம். வேர்க்கடலை ஏன் சார்? அதான் அவ்வளோ புரோட்டீனுங்கிறாங்க, அவ்வளோ நல்லது, மினரல்ஸ் சார் எல்லாம் நம்ம இருக்கு. அதோட குணம் பார்க்கணும். இப்ப நான் முன்னாடி சொன்ன மாரி வேர்க்கடலையில அதுல என்ன இருக்குது, புரோட்டீன் இருக்கு அப்படின்னு பார்க்குறோமே தவிர, அதோட குணம்னு ஒண்ணு இருக்குது. அது உடம்புல சேர்ந்தா என்ன செய்யும்? அது உடம்புக்கு என்ன செய்யும்? அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து வேர்க்கடலை வந்து ஒரு பித்தம். பித்தம் அதிகமா உள்ள ஒரு வாதம், பித்தம், கபம் கவன்ற அத சொல்றீங்க. ஆமா. அதுல வந்து பித்த மந்தம் அப்படின்ற கேட்டகரியில வரும் இந்த வேர்க்கடலை. அதனால வேர்க்கடலைய அடிக்கடிக்கு சாப்பிடாதீங்க. என்னைக்காவது சாப்பிட்டுங்கன்னு சொல்றோம். செரிமானத்துக்கு கொஞ்சம் சிரமப்படக்கூடிய பொருள் வேர்க்கடலை. கொஞ்சம் மந்தமான பொருள். அதனால தான் நம்ம வேர்க்கடலை சாப்பிடுறோம் அப்படின்னா, கூட வெல்லம் சேர்த்து சாப்பிடுங்க. அந்த செரிமானத்த அது இம்ப்ரூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவோம். நெறைய பேர் டெய்லி வேர்க்கடலை சாப்பிடுறவங்கலாம் இருக்காங்க சார். டெய்லி வேர்க்கடலைய வந்து சாப்பிட்டு அரைச்சு சாப்பிடுவேன், ஊற வச்சு சாப்பிடுவேன். அப்படின்னு தினசரி சாப்பிட்டுட்டு வராங்கல்ல சார். அப்ப அது ஒரு நோய் பேட்டர்ன கிரியேட் பண்ணிடும் இல்லையா? இன்னைக்கு நெறைய பேர் அத செய்றாங்கன்றதுனால அத போட்டிருக்கோம். இன்னைய சூழ்நிலைக்கு நம்ம நம்ம அகோர பாரம்பரியத்துல இன்னென்ன இதெல்லாம் அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அத சார்ந்த ஒரு நோய் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம இத தவிருங்கன்னு குடுத்துருக்க லிஸ்ட் தான் சார் அது. அந்த லிஸ்ட். தயிர், பால், காபி, பன்னீர். சார். சார் தயிர் நான் முன்னாடியே சொன்னேன். சித்தர் பாடல்லே இருக்கு இல்லையா? மோர் பெருக்கி சாப்பிடணுன்னும்போது, தயிர சாப்பிட சொல்லல. மோர் ஆக்கி நெறைய டைல்யூட் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோம். அங்கேயும் அந்த தயிர் வந்து அதிகம் மந்தத்தன்மைய குடுக்கக்கூடிய ஒரு உணவு. அது மட்டுமே சாப்பிடுறீங்க. ஒரு லஞ்ச் இன்னைக்கு எனக்கு தயிர் சாதம் தான் சார் அப்டின்னா கூட ஓகே. ஆ ரசம், சாம்பாரு, ரசம், அதுக்கப்புறம் தயிரு, வாழைப்பழம் இப்டின்னு அடுக்கிக்கிட்டே போகும்போது அந்த தயிரு பிரச்சனை பண்ணிடும். நான் டெய்லியும் தயிர் சாப்பிடுவேன் சார் அப்டின்னா, அது ஒரு லோட் இன்கிரீஸ் பண்ணிடும். ஒரு கான்ஸ்டன்ட் கேப் விட்டு, அது மட்டுமே ஒரு உணவா ஒரு வேள சாப்பிட்டோம்னா ஓகே. பாடி அத செரிமானம் பண்ணிக்கும், பேலன்ஸ் பண்ணிக்கும். வாயு பொருளும் அதிகம். தயிர்ல வந்து வாயு பூதம்னு சொல்லுவோம், சித்த மருத்துவத்துல. வாயு. வாயு பூதம். அத சாப்பிட்டா வாயு உடம்புல இருக்கக்கூடிய கேஸ் இன்கிரீஸ் ஆகும். வாயு தன்மை இன்கிரீஸ் ஆகும்னு சொல்லுவோம். ஓகே. அப்ப பெயின் 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 ரிலேட்டட். ரிலேட்டடா இருக்கவங்க தயிர் எடுக்கக்கூடாது. மூட்டு வலிகள்லாம் அதிகமா அடிக்கடி தயிர் சாப்பிட்டோம்னா மூட்டு வலிகள்லாம் கூடும். சளி பிடிக்கிறவங்களா இருந்தா அடிக்கடி தயிர் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம். ஒரு கிரானிக் டிசீஸ் இருக்கிறாங்க. நோயே ஒரு நாள்பட நோய் ரொம்ப கிரானிக்கா இருக்குது அப்படின்னா, ரிப்பீட்டடா தயிர் சாப்பிட்டீங்கன்னா, அந்த கிரானிக் டிசீஸ மாத்தவே முடியாது. அப்படியே இருக்கும். ஏன்னா இதுவும் மந்தம், உணவும். அந்த குணம் தான் அந்த நோய்க்கு ஏற்கனவே இருக்குது. கிரானிக் பேட்டர்னா தான் இருக்குது. 2ம் சிமிலர் ஆயிடும். அதுக்காக அது போட்டிருக்கோம் சார். மைதா ஜெனரலா எல்லாரும் சொல்றது. தோசை, அது நீர்த்தன்மைய ஆமா. பத்தி சொல்லியிருக்கீங்க. கோழியும், முட்டையும் பிராய்லருடைய ஆமா. அதனால இன்னைக்கு காமனா தான் இருக்கனால அத சொல்லியிருக்கோம். நண்டு, இறால், கருவாடு. ம். இது 3 நான்வெஜ் ஐட்டத்துல குறிப்பா போட்டிருக்கீங்க. எதனால சார்? ஆமா சார். இது உஷ்ண நண்டு அப்படின்றது வந்து இன்னைக்கு உடம்புல அதிகம் யாரும் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிற வழக்கம் ரொம்ப குறைவு. பேசிக்கா பாடியில வந்து பித்தம் கூடுன விஷயம் நெறைய பேருக்கு பார்க்குறோம். ஆ லேட் நைட்டா தூங்குறது, இல்ல உணவுல வந்து அதிகமா காஃபி சாப்பிட்டு இருப்பாங்க. பித்தம் கூட்டிட்டே இருப்பாங்க. அதுபோல இருக்கும்போது ஒரு நண்டும் சாப்பிடுறாங்க அப்படின்னும்போது, இன்னும் பித்தம் ரைஸ் ஆகும். ஸோ அதனால அடிக்கடிக்கு சாப்பிடாதீங்கன்ற லிஸ்ட்ல நண்டு வச்சிருக்கோம். இப்போ ஒரு சுவாச கோளாறுல இருக்கிறாங்க அப்படின்னா, நண்டு ரசம் குடிக்கலாம், நண்டு சூப் குடிக்கலாம்னு சித்த மருத்துவம் சொல்லும். மருந்தாவே சொல்லும். அது அவங்களுக்கு சொல்லுவோம். பொதுவுல அதிகமா சாப்பிடாதீங்க, இன்னைக்கு இருக்க வாழ்வியல் சூழ்நிலைக்கு அப்படின்னு சொல்லி இத சொல்றோம். வேற ஒண்ணும் இல்ல. இதே காரணம் தான் இறாலுக்கும். இறால் வந்து இன்னைக்கு வளர்ப்பு இறாலா கடல்லருந்து வருதான்னு பார்க்கணும். நெறைய பேர் குடல் சார்ந்த தொந்தரவு இன்னைக்கு அதிகமா இருக்கு. உணவு சார்ந்த பிரச்சனையில பொதுவா குடல் சார்ந்த பிரச்சனை அதிகமா வர்றதுனால, இந்த இறால் வந்து அதிகம் எடுக்கிறதுனால மேற்கொண்டு கூட்டிடக்கூடாதுன்றதுக்காக அது போட்டிருக்கோம் சார். அப்ப நீங்க அந்த இறால் வந்து வளர்ப்பு இறாலா, கடல் இறாலா பார்த்தும் சொல்றீங்க. பார்த்துட்டு சொல்லுவோம். அதுலயும் கடல் இறாலும் சாப்பிடுறாங்க அப்படின்னா, ஃப்ரீக்வென்சிய குறைக்க சொல்லுவோம். வளர்ப்பு இறால்னா சுத்தமா வேண்டான்னே சொல்லிடுவோம். வேண்டாம்னு சொல்லிடுறீங்க. ஏன்னா அது என்ன போட்டு வளர்க்குறாங்க அப்படின்ற வளர்க்குறாங்க. விஷயம்லாம் இருக்கு இல்லையா? அதுக்காக ஆமா, சொல்ல ஆமா. வரேன். கருவாடு சார்?
கருவாடு பொதுவாவே கருவாடு வேண்டான்றது நம்ம சொல்றது தானே சார். அதுல உப்புல ஊற வச்சு தானே எடுக்கிறோம். ஓவர் பேசிக்கா சால்ட்டி அதிலேயே சால்ட் அதிகமா இருக்கும். பிஹெச் நிச்சயமா கூட்டிடும்ல சார். அதனால கருவாடு வேணாம். கருவாடுல. உப்பு அதில ஏற்கனவே இருக்குது. நம்ம உடம்புல அந்த உப்ப நெறைய ஸ்டேக்னேட் பண்ண வேண்டாம். நெறைய நோய் அதுக்கு சார்ந்த நோய்கள் வரும். ஒரு பிளட் பிரஷர் பேஷண்ட் கருவாடு சாப்பிட்டா இமிடியேட்டா ஷூட் அப் ஆயிடும். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் கருவாடு சாப்பிடுறாங்கன்னா இமிடியேட்டா ஷூட் அப் ஆகும் பிளட் சுகர். அதுக்காக தான் நம்ம அத வேணான்னு சொல்றோம். ஜெனரலி நான்வெஜ் ஐட்டத்துல ஃபிஷ் வந்து கொஞ்சம் பெட்டரான ஃபுட் அப்படின்னு சொல்றது ஒரு பழக்கம். ஆனா ஃபிஷ்ஷ வந்து கருவாடா எடுத்தா கருவாடா வேண்டும்போது வேண்டான்னு சொல்றோம். சார் அடுத்தது அகத்திக்கீரை அந்த லிஸ்ட்ல போட்டிருக்கிறீங்க. கீரைனாலே பேசிக்கலா நல்ல விஷயம் தானேன்னு சொல்றாங்க. டைஜஷனுக்கு நல்லது, உடம்புல எல்லா சத்தும் குடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அகத்திக்கீரை என்ன சார் கம்மியா எடுத்துக்க வேண்டிய பட்டியலா? இது தவிர்க்க வேண்டிய பட்டியல் அப்படின்னு நெனச்சுக்கணுமா அகத்திக்கீரை? பொதுவா சில உணவு பதார்த்தங்கள் மட்டும் ஆ ஒரு நோய் நிவர்த்தியில ஒரு மருந்து சாப்பிடுறோம் அப்படின்ற பட்சத்துல சிலது மட்டும் சொன்னேன் இல்லையா? இந்த மருந்துக்கெல்லாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு, அதுல அகத்திக்கீரையும் வச்சுக்கோங்க. அகத்திக்கீரை சாப்பிட்டோம்னா அந்த மருந்தோட அ தன்மைய முறிச்சுரும். அதுக்காக அகத்திக்கீரை வேண்டான்னு சொல்லிருவோம். இது மட்டும் அந்த அந்த கேட்டகரியில வைக்க வேண்டியது. கேட்டகரி. பாகற்காய் சார்? கசப்பு சுவை. அதுதான் சார். அதிகமான கசப்பு. இப்ப நீங்க அதிகமான கசப்பு சேர்க்கிறோம் அப்படின்னா, அந்த மருந்தோட தன்மை குறைஞ்சிரும். பர்ப்பஸ் சால்வ் ஆகாது. பால்வாங்க. நீங்க ஒரு பேராசிட்டமால் போட்டுட்டு அகத்திக்கீரை, பாவக்காயும் சாப்பிட்டு இருந்தோம்னா, அதோட எஃபெக்ட் குறைய தான் செய்யும். ஓ! எந்த மருந்தா ஆமா, இருந்தாலும் கசப்பு சுவை போகும்போது அந்த மருந்தோட எந்த மருந்தா இருந்தாலும் அந்த மருந்தோட வீரியத்த குறைக்க தான் செய்யும். குறைக்க தான் செய்யும். அந்த உடம்புல அது என்ன பண்ணுதுன்னு தான் சார் விஷயம். நம்ம அத வெளியில வச்சு பார்க்கக்கூடாது தனியா. அதுல இந்த மினரல்ஸ் இருக்கு. இது ஏன் சாப்பிடக்கூடாதுன்ட்டு. அது அந்த உடம்புல சேரும்போது என்ன செய்யும்னு கசப்பு சுவையினால சொல்றேன். அந்த சுவைக்கு உண்டான காரணம். அதிகமான கசப்பு சுவை அது மருந்தையும் கெடுக்கும்ன்ட்டு ஒரு சில பதார்த்தம் தான். இந்த அகத்திக்கீரை, பாவக்காய் இந்த மாரி தான் சார். எலுமிச்சை பழம்? மருந்துக்காக சொன்ன விஷயம் தான். எலுமிச்சை பழமும் அந்த மருந்தோட வேகத்த முறிக்கும். மருந்து வேலை செய்யக்கூடிய ஸ்பீட கம்மி பண்ணும். ஆ நெறைய எலுமிச்சை பழமா சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா, அதுவும் ஒரு வகையில உடம்புல ஒரு அசிடிக் நேச்சர கொண்டு வந்துரும். கொண்டு வந்தாங்க. அதனால இது வந்து வேண்டான்னு கொஞ்சம் சொல்லுவோம். மினிமலா அதேபோல முருங்கைக்கீரையும் சொல்லுவோம். அதையும் முருங்கைக்கீரை சாப்பிட வேண்டாம். அயர்ன் சத்துன்னு சொல்றாங்க. இங்கேயும் நம்ம சத்த பார்க்க வேண்டாம் சார். அதோட குணம பார்க்கணும். முருங்கைக்கீரை வந்து வெந்து கெட்டது, அகத்திக்கீரை வேகாம கெட்டதுன்னு பழமொழி இருக்கு இல்லையா? அப்ப முருங்கைக்கீரை வெந்து கெட்டதுன்னா, அத வேக வைக்க கூடாதுன்னு அர்த்தம். முருங்கைக்கீரை வேக வைக்கவே கூடாது. கூடாது. ஓ! அப்ப வெந்து கெட்டது. வேக வைக்காம நம்ம எதையும் சாப்பிட போறது கிடையாது. அதனால அது வேண்டாம், விட்டுடுங்க. அகத்திக்கீரை வேகாம கெட்டது. அது சரியா வேக வைக்கலன்னா, டைஜஷனுக்கு ரொம்ப சிரமப்படுத்தும். அகத்திக்கீரை நம்ம உணவுல என்னைக்காவது ஒரு நாள் தான் சார் எடுப்பாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆமாமா. ஏகாதசி விரதம் ஏகாதசி இருக்கிறாங்கன்னா, விரதம். நெக்ஸ்ட் டே ஏற்பட்ட பித்தத்த இந்த சாப்பிடாம இருந்து ஒரு உடம்புல ஒரு பித்தம் கூடியிருக்கும். ஏன்னா ஒரு டைஜஸ்டிவ் ஃபயர் வரும்னு வச்சுக்கோங்களேன். அது சரி அத யூஸ் பண்ணலல நம்ம ஃபுட் போட்டு, அந்த பித்தம் அங்கேயே நின்னுட்டு இருக்கும்ல. அத வெளியேத்துறதுக்காக நெக்ஸ்ட் டே அந்த அகத்திக்கீரைய குடுத்து வெளியேத்துவோம். சொல்லப்போனா அது ஒரு மருந்துன்னு தான் வச்சுக்கணுமே தவிர, அது உணவுலயே உணவு பொருளாவே வச்சுக்கூடாது. வச்சுக்கக்கூடாது. அதனால பொதுவா மருந்து சாப்பிடும்போது, இந்த மருந்து சேர்த்துக்காதீங்கன்னு சொல்லுவோம்ல. அது மாரின்னு வச்சுக்கோங்க. சில விஷயங்கள் மட்டும் அடிக்கடி சேர்க்க வேண்டியவைன்னு அந்த லிஸ்ட்ல போட்டிருக்கீங்க சார். சார். சின்ன வெங்காயம், ம். கருவேப்பிலை, ம். கொத்தமல்லி, புதினா ஆமா சார். இதுக்கு மட்டும் என்ன சார் ஸ்பெஷல் கன்சிடரேஷன்? நல்ல செரிமான சக்திய கூட்டும் சார். டைஜஸ்டிவ் ஃபயர், மெட்டபாலிக் ஃபயர கூட்டக்கூடிய உணவு, உயிர்ச்சத்து அதிகப்படுத்தக்கூடிய உணவு. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா கார்பனேட்டிவ்ஸ் நல்லா பசிய தூண்டும். செரிமானத்த நல்லாக்கும். மந்தத்த தவிர்க்கும். நம்ம ஏதேனும் உணவுல இந்த மாரி எல்லைய தாண்டி போயிடுவோம்ல சார். அப்ப இதெல்லாம் நெறைய உள்ள சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றது. எப்பயுமே எல்லைய தாண்டி இருக்கக்கூடாது. எப்பயும் எல்லைய தாண்டுறதுனால, இத எப்பயுமே உணவுல இந்த 3 விஷயங்கள நல்லா சேர்த்துக்கோங்கன்னு சொல்றேன். பத்தியங்கிறது உணவு சார்ந்த விஷயம் மட்டும் தானா? இல்ல உளவியல் சார்ந்த விஷயமும் இதுல ஏதாவது அடங்கி இருக்கா சார்? அ உளவியல் சார்ந்துன்றது மனம் ரீதியா கேட்கிறீங்களா? மன ரீதியா? சார் பத்தியம் அப்படின்றத பற்றுன்னு சொல்லியிருக்கேன் ஓ! இல்லையா? அங்கேயும் கொஞ்சம் மனம் வந்துருது. ஆமா. அப்ப பற்றுன்றது நம்ம உணவுல வைக்கிறோமா? அ அல்லது ஒரு ஸ்மோக்கிங் பற்றுல வைக்கிறோமா? அல்லது ஒரு ஆல்கஹாலிக் பற்றுல வைக்கிறோமா? அப்படின்னு எதுல நம்ம அதிகம் பற்று வைக்கிறோம்? இது செயல்முறைக்கும் பொருந்தும். உணவுக்கு மட்டும் இல்ல. நீங்க செய்யக்கூடிய செயல் பழக்கத்துக்கும் பொருந்தும். நைட்டு சாப்பிட்டுட்டு 1 1/2, 2 மணி நேரம் கழிச்சு தான் தூங்கணும்னு இருக்குது சார். சரியா? ஆனா நான் சாப்பிட்ட உடனே படுத்துருவேன். அதுதான் எனக்கு அதுதான் எனக்கு முடியும். எனக்கு அதான் புடிச்சிருக்குன்னு போய் படுத்துரும். அததான் பற்றி அந்த தூக்கத்த தான் சாப்பிட்ட உடனே பற்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுவும் அந்த செயல்முறையில வந்துருமா? சரி. ஓ படுத்துக்கிட்டே ஃபோன் பார்க்காதீங்க.
கழுத்து வலி கட்டாயம் வரும் அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் அதுதான் செய்யறோம்னு செய்றாங்கல்ல. இப்ப அதுவும் பற்றி தானே இருக்காங்க. இது எல்லாம் கலெக்டிவா பத்தியம்னு தான் நம்ம வைக்கணும். செயல்முறை நம்ம வாழ்வியல் முறை தான் இது ஒரு வகையில. உண்மைதான் சார். நான் முன்னாடி சொன்ன மாரி, நோய் எப்படி நம்ம ஒ கொஞ்சம் கொஞ்சமா அத வளர்த்து எடுக்கிறோமோ, நம்ம உணவும் செயல்முறையும் வளர்த்து எடுக்கிறோமோ, அதே போல ஆரோக்கியத்தையும் கல்டிவேட் தான் பண்ணணும். இந்த பழக்கவழக்கங்கள்லாம் எது பொருந்தாதோ அத விட்டுட்டு, எது நமக்கு பொருந்துமோ அத கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா, ஒரு ஆரோக்கியம் ஒரு கட்டத்துல தான் பில்டப் ஆகும். அது இட் டேக்ஸ் டைம். அத கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிட்டே வரணும். நம்ம எப்படி நோய வளர்த்துட்டு வந்தோமோ, ஆரோக்கியமா வளர்த்துட்டு தான் வரணும். அது மேஜிக்கா நம்ம டக்குன்னு அந்த ஆரோக்கியத்த கொண்டு வர முடியாது. நம்மலாம் அத எதிர்பார்க்குறாங்க. சாப்பிட்டோனே சரியா போயிடணும் சார். என்ன ஆரோக்கியன்றது கல்டிவேட் பண்ணணும். உன்னோட பழக்கவழக்கத்த மாத்தி கொண்டு வரணும். இல்லன்னா திரும்ப திரும்ப நோய் வரதானே செய்யும். மருந்து முடிஞ்சிரும். ரிகவரி வந்துரும். பட் மறுபடியும் அந்த பழக்கவழக்கங்கள மாத்திக்காம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணா, மறுபடியும் அது மறுபடியும் அதே பிரச்சனை ப்ரொவோக் தான் ஆயிடும். திரும்பி வரும். ஏன்னா அதுல தானே வந்துச்சு அது. நீங்க எந்த பழக்கத்துல இருந்தீங்களோ, எந்த உணவுல ரிப்பீட்டடா நீங்க ஃபாலோ ஆனீங்களோ, அது சார்ந்த ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 6 சுவை நம்ம உடம்புல இருக்குது. 6 சுவை உள்ள உணவுகளும் நம்ம அதுக்கு தகுந்தாப்புல எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஏதாவது ஒரு சுவைய மட்டும் நம்ம அதிகமா எடுக்கிறோம் அப்படின்னா, அது சார்ந்த ஒரு நோய் தானே உடம்புல பில்டப் ஆகும். அது சார்ந்த ஒரு விஷயம் அதான் நோய்ன்னு வச்சுக்கோங்க. அது பில்டப் ஆக தானே செய்யும். அப்ப நம்ம என்ன சொல்றோம், "தம்பி நீங்க இத அதிகமா சாப்பிட்டுட்டீங்க. அந்த சுவை உள்ள உணவ குறைங்க. மத்த சுவைகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுங்கன்னு" சொல்லி நம்ம ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புறோம். சரியா? அந்த நோயோட தீவிரத்த சரி பண்றதுக்கு மருந்து. எப்பயுமே உணவு தான் பிரதானம். உணவு தான் அதாவது பிரதானம். உணவுல மிஸ் பண்றாங்க ஆரோக்கியத்தன்னும்போது மருந்த கொண்டு வரந்தே ஆகணும். இத ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த எந்த உணவுல நீங்க பழக்கத்துல இருக்கிறீங்களோ, அந்த அந்த சுவை உள்ள அதிக சுவை உள்ளத எடுத்துக்காம மத்ததுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுங்கன்னு சொல்லி கொண்டு வரோம். அப்ப பேசிக்கா ஆரோக்கியத்த கெயின் பண்றாங்க. திரும்பவும் நான் அதே சுவை தான் சாப்பிடுவேன்னு சொல்லி போனா, அதே நோய் தானே வரும். இல்ல கொஞ்சம் அத டோட்டலா விட்டுறாம ஒரு ஆசைக்கு ஆமா. வச்சுக்கலாம். இன்னைக்கு உள்ளது சார். இன்னைக்கு நம்ம அதுல ஸ்ட்ரிக்ட்டா புடிக்க முடியாது. இது சாப்பிடாதது ஸ்ட்ரிக்ட்டா புடிக்க முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீங்க ஃப்ரீக்வென்சிய குறைச்சுக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். இப்ப நான் தோசை சாப்பிடுறீங்க அப்படின்னா, ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் தோசை சாப்பிடுங்கன்னு தான் சொல்லப் போறோம். சரியா? ஸ்ட்ரிக்ட்டா சாப்பிடாதீங்கன்னு சொல்லி நம்ம அதுல ஒரு விஷயத்த நம்ம தடை பண்ண போறது கிடையாது. ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க பேசிக்கா வேலை முடிச்சு போகும்போது பார்த்தா அந்த நேரத்துல தோசை தான் கிடைக்கும். எல்லாம் தீர்ந்திருக்கும். அப்ப அததான் சார் டெய்லியும் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆல்டர்னேட் பண்ணி தான் ஆகணும். நீங்க ஒண்ணு வேற எங்க கிடைக்குமோ அத தேடி போணும். இல்ல அங்கேயே அவைல் பண்ணி சொல்லி ஏதாவது செஞ்சு தான் ஆகணும். வாரத்துக்கு 2 நாள் வேணா அப்படி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாரி முடியாத கட்டத்துல. அப்ப ஏதாவது சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் தோசையா சாப்பிட்டோம்னா நல்லாருக்கும். ஊத்தப்பம் மாதிரி, இல்ல ஆ அடை மாதிரி. இல்ல எது இருந்தாலும் தோசை தான். தோசை தான். அதோட தன்மைய முறிக்கிறதுக்கு நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் போட்டு, கொஞ்சம் அந்த அசிடிக் நேச்சர கொஞ்சம் மாத்துறதுக்காக இது சில அடிட்டிவ்ஸ் வேணா சேர்க்கலாம். பட் அதுவும் என்னைக்காவது தோசை சாப்பிடுறதுக்கு மட்டும் தான். அதுக்காக டெய்லி இதே போட்டுருன்னு சொன்னோம்னா, நம்ம அது ஈக்குவலைஸ் பண்ண முடியாது. பேலன்ஸ் பண்ண முடியாது. சரி இப்போ ஒரு ஒரு பேஷண்ட் வராரு. நீங்க என்ன மருந்து குடுத்தாலும் சாப்பிடுறேன் சார். ம். ஆனா நான் வந்து பத்தியம் மட்டும் கடைபிடிக்க முடியாது. ம். அப்படின்னு சொன்னா, ஆமா சார். அவங்கள எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் இந்த விஷயத்தலாம் அவர்ட்ட சொல்லிடுவேன் சார். நீ இதெல்லாம் சாப்பிட்டதுனால பிரச்சனை வர்றதுக்கு, இப்ப உங்ககிட்ட சொன்னதெல்லாம் திரும்பி சொல்லுவேன். இதுக்கப்புறம் அவர் இப்படிதான் இருப்பார்ன்னு சொன்னா, இருந்துக்குன்னு தான் சொல்லணும். நம்ம என்ன செய்ய முடியும்? அதுக்கு மேல நம்ம செய்ய முடியாதே. நோய் அவ்வளவுதான் சரியாகும். நம்ம எந்த அளவுக்கு அதுல சின்சியரா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நோய் நிவர்த்தி நல்லா இருக்கும். வெறும் நான் இது மருந்து மட்டும் டிபெண்ட் பண்றேன், உணவு எல்லாம் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி சரியாகும்? நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் சார். நீங்க குடுக்குற சளிக்குள்ள சிரப்பையும் குடிச்சிட்டே இருப்பேன் சார். எனக்கு சரியாகணும் சார். எப்படி சார்? ஒரு நோயருக்கு அவங்க அதுலேருந்து ரிலீவ் ஆகணும்னா 50% அந்த பத்தியம், அவங்க சாப்பிடுற உணவு முறை. 50% தான் மருந்து. அப்படி வச்சுக்கலாமா சார்? தோராயமா. அப்பயும் நீங்க பற்று இருக்கிறத விட மாட்றீங்க பாத்தீங்களா? பெர்சன்டேஜ் 50, 15 போடுறத விட, அந்த உணவு எது சிக்கலா இருக்கோ, ஒரு 80% ஆவது அத தவிர்த்து நின்னுடுங்க. தவிர்த்து நின்னுடணும். ஆமா. மிச்சம் இருக்கிறத உடம்பு சரி பண்ணும். பத்தாத போது மருந்து ஹெல்ப் மருந்து செயலி பண்ணும். சரியா? நம்ம உடம்பு தான் எந்த ஒரு முன்னெடுப்பையும் எடுக்கணும். ஆமா சார். அதுக்கு மருந்து துணை புரியும். ஆமா சார். அதுக்கு தடையா இந்த உணவு முறை இல்லாம இருந்தாலே போதும். ஆமா சார். உடம்பே பார்த்துக்கும். உடம்பே இதுக்கு பார்த்துக்கும். தான் நம்ம ஆன்ம பலம் ஆமா. முக்கியம்னு முக்கியம்னு சொல்றீங்க. சொல்றேன். அது ஆன்ம பலமே சரி பண்ணும். அதுக்கு தடை செய்யாம இருந்தா போதும் நம்ம.
ஊக்குவிக்கிறதுக்கு மருந்து. 50-50ன்னு எடுத்தோம்னா முன்னாடி தோசையும் சாரி ஐஸ்கிரீமும் சளி மருந்தும் சேர்த்து சாப்பிடணுன்ற கணக்காயிடும். கணக்காயிடும். உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ் இருக்கா சார்? ஒண்ணு இந்த பத்திய முறைய நல்லா ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணி, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு டிசீஸ்லேருந்து விடுபட்டவங்க. இல்ல ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனா நான் பத்தியெல்லாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, காம்ப்ளிகேஷன இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டவங்க. இந்த மாரி நீங்க நெறைய பார்த்துருப்பீங்கல்ல சார்? ஒண்ணும் இல்ல சார். ஒரு சிம்பிளான ஒரு 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 ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஒரு டீனியா வந்துச்சு. இப்ப நம்ம படர்தாமரை எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அது மாரி சிம்பிளா ஆரம்பிச்சிருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓ அந்த பேஷண்ட்ட சொல்லுவேன், "நீங்க இந்த மாரி சீ ஃபுட்ஸ் சாப்பிடாதீங்க. அதுலயும் உப்புத்தன்மை அதிகம். அந்த பொருள் சாப்பிட்டோம்னா இந்த ஸ்கின் டிசீஸ வந்து அதிகப்படுத்தும். வேண்டான்னு" சொல்லுவோம். அது ரொம்ப சிம்பிளா ஒரு இடம் தான் இருந்திருக்கும். அது கேட்க மாட்டாங்க. வாரத்துக்கு 2 நாள், 3 நாள் சீ ஃபுட்ஸா எடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி உடம்பு ஃபுல்லா அதிகமாகிறத பார்த்துருக்கோம். அப்புறம் ஃபீல் பண்ணி, "நீங்க சொன்னது உண்மைதான் சார்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இத்தனைக்கும் பாருங்க மருந்தே வாங்கியிருக்க மாட்டாங்க. வெளிய எக்ஸ்டர்னல் மட்டும் குடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. நம்ம இந்த மாரி ஒரு உணவுல சொல்லிட்டோம்னாலே, அவங்க ஏதோ மருந்துக்காக சொல்றோம்னு நெனச்சுப்பாங்க. நீங்க சொல்ற சில விஷயம் இருக்கு. சில பேர் மட்டும் அப்படி இருப்பாங்க. மருந்துக்காக சொல்றாரு. நம்ம இவ்வளோ தூரம் சொன்னாலும் மைண்ட் அத ஏத்துக்காது. இப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, "நீங்க எக்ஸ்டர்னல் மட்டும் குடுத்துக்கோங்க சார். குடுங்க சார். நான் அத போட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த உணவு சாப்பிட்டே இருப்பாங்க. ரைஸ் ஆகும். இதுதான் அன்னைக்கே சொன்னேன். "நீங்க உணவுலயாவது கொஞ்சம் கண்ட்ரோல் வைங்க" அப்படின்னு. நான் அதுதான் மருந்து சாப்பிட மாட்டேன்னீங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஃபுட்ல கண்ட்ரோல் வைங்கன்னு சொன்னவும், நீங்க கேக்கல பாருங்க ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு சொல்லி, "இப்பயாவது நிறுத்துங்க" அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுல ஒரு 1 வாரம் 10 நாளாவது நிறுத்தி பார்த்தோம்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ட பார்ப்பாங்க. அரிப்பாவது குறையும். அப்ப வந்து ரியலைஸ் பண்ணி, "கரெக்ட் தான் சார். மருந்தையும் குடுங்க சாப்பிடுன்னு" சரி பண்ண ஆள் நெறைய பேர் இருக்கு. அதேபோல நீங்க நல்ல குணமானதுக்கு குணமானல். கேட்டீங்கல்ல, சிம்பிள் அதே தோசை, அதே மைக்ரேன். மைக்ரேன் ஒத்த தலைவலி வர்றவங்க, மார்னிங் ஹெட்டேக்ஸ் இது பண்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி நைட் தோசை சாப்பிடுறவங்களா இருப்பாங்க. அவ அந்த நோய் உள்ள விஷயங்கள்ல இந்த மாரி உணவுகள் அதிகம் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. அப்ப அவங்ககிட்டயும் சொல்லுவேன், இந்த மாரி நைட்ல மட்டும் தோசை சாப்பிடாதீங்க. பகல் நேரம் சாப்பிட்டுக்கோங்க. அதுவும் என்னைக்காவது வாரத்துக்கு 1 நாள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபாலோ பண்றவங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்ம ஒரு அந்த இடத்துக்கு இந்த சிம்பிளான ஒரு மருந்தே நல்லா வேலை செஞ்சுரும் அப்படின்ற கனெக்ட் பண்ணி குடுத்தாலே நல்லா இருப்பாங்க. ஏன்னா அந்த எது வந்து அவங்களுக்கு காரணமா இருந்துச்சோ அத நம்ம தவிர்த்துட்டோம். அவங்களோட ஆற்றல இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சின்ன மருந்து குடுத்துடுறோம். சரியாயிடுச்சு. இது போல நெறைய தினம் தினம் எனக்கு அது இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும். சொல்லப்போனா. ஏன்னா நம்ம எதுல பற்று இருக்கோன்றது தானே விஷயம். அது யார் யார் எதுல பற்று இருக்காங்கன்னு பார்த்து நம்ம அட்வைஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். கியூர் ஆகி பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். யாரோ பெருசா சார் இந்த புரிதல் ஏற்பட்டுருச்சு ஒரு பேஷண்ட்டுக்கு, ஒரு டாக்டர் இந்த புரிதல குடுத்துட்டாங்க அப்படின்னா, பேஷண்ட் சைட்ல இருந்து ஒண்ணும் அப்போசிஷனே இருக்காது. என்ன உண்மை நடக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றாரு. கிட்ட இருந்து பார்த்த மாரி இதெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நோய் தான் சொல்லுது. நான் சொல்லல. என்ன சாப்பிட்டீங்களோ அத தானே சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டுருக்க உடம்புன்னு தானே நம்ம அவங்க விசாரிக்கும்போதே தெரிஞ்சு போடுதுல்ல. அப்போ இப்ப பத்தியங்கிறது உணவு சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல, லைஃப் ஸ்டைல் லைஃப் சார்ந்த ஸ்டைல் விஷயம். தான். லைஃப் ஸ்டைல் சித்த மருத்துவம் எப்பயுமே அதுதான். என்னைக்குமே ஹோல்சமா தான் பார்க்கும். ஒரு முழுமை பார்வையில தான் பார்ப்போம். உணவு, செயல். இது 2ம் சேர்ந்து தான் ஆரோக்கியத்துக்கு, இது 2ம் சேர்ந்து தான் நோய்க்கு. அத எப்படி வச்சுக்கிறோமோ அப்படிதான். இப்போ அ ஒரு நோய் நிலைக்காக வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு டயட் ரெஜிமென்ட் வித் பத்தியம் சொல்லிடுறீங்க. அவங்களுக்கு ஒரு மருந்து குடுத்துடுறீங்க. ஆ இந்த மருந்து வந்து இப்போ ஒரு ஃபீவரோ, கோல்டோ வந்தாலும், இல்ல ஒரு 2, 3 நாள் இது எக்ஸ்ட்ராவா மருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப அந்த பத்தியத்திலிருந்து எப்போ அந்த மருந்தெல்லாம் முடிஞ்ச அப்புறம் வெளியில வரணுமா? இல்ல அது சரி. அந்த சிம்ப்டம் முடிஞ்ச உடனே வெளியில வந்துரலாமா பத்தியத்திலிருந்து? ஏதோ மருந்துக்காக சொல்லிட்டேன். அந்த நோய் முடிச்ச உடனே திரும்பி பழைய ஸ்டைலுக்கு போயிடலாமான்னு தான் ஆசைப்படுறோம் இல்லையா? ஆமா சார். என்ன சார் இது? முழுமையா போகாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா வேணா அடாப்ட் பண்ணிக்கோங்க. அடாப்ட் திரும்பியும். பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இப்பதான் எனக்கு சளி புடிச்சு சரியாயிருக்கு சார். அப்படின்னு எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். நாளைக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடட்டுமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சரி, இப்ப இந்த பத்தியங்கிற முறை நோயாளிகளுக்கு மட்டும் தானா? நார்மல்ல நான் எனக்கு இந்த ஜுரம், தலைவலி அது மாரிலாம் எதுவும் இல்ல. எந்த இஷ்யூக்காகவும் இல்ல. ஆனா நான் ஏதாவது ஒரு பத்திய நடைமுறைய கடைபிடிக்கணும்னு விரும்புறவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் குடுக்க முடியுமா? அந்த மாரி எதுவும் குறிப்புகள் இருக்கா சார்? சரி இப்போ உலகுல எனக்கு தெரிஞ்சு நோய்க்கு வைத்தியம் சொல்லிட்டு, இன் அடிஷனலா பிரிவென்டிவ் மெஷர்ஸ்ன்னு இருக்குல்ல.
நோய் வராம தடுக்கிறதுக்கு அந்த அப்படின்னு வழிமுறை அதிகமா பேசின மருத்துவம் சித்த மருத்துவம் தான். ப்ரிவென்டிவ் மெடிசன். ப்ரிவென்டிவ் மெடிசன் நிறைய பேசினது சித்த மருத்துவம் தான். ஓகே. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு வாழ்வியல் முறை இப்படிலாம் வச்சுக்கணும், ஒரு தேகத்தை எப்படிலாம் நம்ம பராமரிக்கணும், கால சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல இந்தந்த உணவுகள்லாம் தவிருங்க, இந்தந்த பழக்கவழக்கங்கள்லாம் தவிர்த்துக்கோங்க, இந்த பழக்கவழக்கம்லாம் ஏற்படுத்திக்கோங்க, இந்த உணவுகள்லாம் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி ஒரு பெரிய வாழ்வியல் முறையே சித்தர்கள் குடுத்துருக்காங்க. அந்த சித்தர் அறிவியல் அந்த காலத்துல இருந்து அவ்வளோ ஃப்ளரிஷ்டா இருக்கு சார். ஒரு 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 நா ஒரு நாளைக்கு 6 பொழுதுன்னா, அந்த 6 பொழுதுலயுமே என்னென்ன உணவு எப்பப்ப சாப்பிடலாம்லாம் கணக்கு இருக்கு. சரிங்களா? அதுபோல பிரிவென்டிவ் மெஷர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 4 மாசத்துக்கு ஒரு தடவ பேதி மருந்து சாப்பிடுங்க. சரியா? கிளென்சிங் மெடி 6 மாசத்துக்கு ஒரு தடவ வாமிட் வரைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முறைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. நசியம் விடுறது செய்யுங்க. கண்ணுக்கு அஞ்சனம் விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எண்ணெய் குளியல் வாரம் 2 முறை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள், பெண்கள் என்னைக்கு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி செய்யணும் முறையோட சொல்லியிருக்காங்க. ஆ போகம் எத்தன நாளைக்கு ஒரு தடவ போகம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன நான் முன்னாடி சொன்ன மாரி என்னென்ன உணவுகள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. எதெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம் ஒண்ணும் செய்யாது. இதோட நஞ்சு முறிவுக்கு எத சேர்த்து சாப்பிடணும். இந்த அளவுக்கு டீட்டெயில்டா சொன்ன மருத்துவம் எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இல்ல. எந்த நோயுமே இல்லாம நான் ஒரு பத்தியத்த கடைபிடிக்கணும் அப்படின்னாக்கா, அப்ப எனக்கு என்ன சார் குறிப்பு அந்த குடுப்பீங்க? இடத்துல பத்தியத்த கடைபிடிக்கணும்னு வச்சுக்காதீங்க. ஒரு வாழ்வியல் முறைய கடைபிடிக்கிறத வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஆ. அப்படின்னு வரும்போது நீங்க அதுக்குண்டான குறிப்பு அதுக்கான குடுத்துருவீங்க. குறிப்புக்கு நம்ம நிச்சயமா குடுப்போம். ஆ. நம்ம எல்லாருக்கும் நெறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். தேரையர்ன்ற ஒரு சித்தர் இருக்காங்க இல்லையா? அகத்தியருடைய ஆமா. தேரையர் எழுதின ஒரு பாடல் நெறைய பேருக்கு அது தெரியும். தேரின் பிணி அணுகா விதின்னு சொல்லுவாங்க. அ அதுல நெறைய டீட்டெயில் குடுத்திருப்பாங்க. இப்ப நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஆ தயிருக்கு சாப்பிடாம மோர் சாப்பிட சொல்லுவாங்க. மோர் பெருக்கி, நீர் சுருக்கி, நீர காய்ச்சி சுருக்கி சாப்பிடணும். நெய்ய உருக்கி சாப்பிடணும். இது போல ஒரு வாழ்வியல் முறையே இருக்குது சார். நோய் வராம தற்காத்துக்கிறதுக்கு, ஆரோக்கியமா வாழ்றதுக்கு, இதுக்கெல்லாம் வழி நல்லாவே சொல்லியிருக்கு மருத்துவம், சித்த மருத்துவம். நோய் இருந்தா மட்டும் தான் சித்த டாக்டர் வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஆம். நார்மல் டேஸ்ல வந்து எனக்கு ஏதாவது ஒரு குறிப்பு குடுங்க. ம். ஒரு லைஃப் ஸ்டைல நான் வந்து இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு கேட்டாலும், நிச்சயமா சொல்றதுக்கு அங்கே பல விஷயங்கள் இருக்கு. பல விஷயங்களுக்கு அதுக்கு கடமைப்பட்டுருக்கோம். என்ன அப்டின்னா, கஸ்டமைஸ்டா இன்னைக்குள்ள வாழ்வியல் சூழ்நிலைக்கு எனக்கு எந்த நோயும் இல்ல சார். பெருசா நோட்டபிளா எனக்கு எதுவும் சிம்ப்டம்ஸ் எதுவும் கிடையாது. இன்னைக்கு பார்க்கக்கூடிய நவீன மரு மருத்துவ முறையிலயோ, பார்க்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல எனக்கு ஒண்ணும் எல்லாமே நல்லா இருக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் நான் இன்னும் நல்லா என்னோட ஹெல்த் நல்லா வச்சுக்கணும். மேற்கொண்டு நோய் நிலைகள் வரக்கூடாது. அப்படி வந்தாலும் சீக்கிரம் சரியாயிடணும் அப்படின்னு ஒரு ஆள் விருப்பப்பட்டு வரோம்னா, அவங்களோட வாழ்வியல் முறைய ஒரு சித்த மருத்துவர் என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்க. அதுல தேவையான மாற்றங்கள் ஏதாவது தேவைப்படுதுன்னா நிச்சயமா சொல்லுவாங்க. உணவு முறையும் சரி, பழக்கவழக்கம் சரி. எப்ப எந்திரிக்கிறோம், எப்ப தூங்குறோம், எத்தன மணிக்கு சாப்பிடுறோம், எப்படி சாப்பிட்டு தூங்குறோம், இமிடியேட்டா தூங்குறோமா, அதுபோல எல்லா பழக்கவழக்கங்களையும் கேட்பாங்க. எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறீங்களா? அது அதுக்குன்னு அவங்கவங்களோட வாழ்வியல் சூழல் இருக்கு இல்லையா? என்ன ஒர்க், ஜாப் என்ன பண்றாங்க? என்ன சூழ்நிலையில வளர்ந்துட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றத வச்சு கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைலே குடுப்போம். குடுக்க முடியும். நிச்சயமா அதான் குடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு நோயிலிருந்து நிவர்த்தி ஆகவங்க, அத கூட்டு வந்த அட்டெண்டர் இந்த விஷயத்த கேட்பாங்க. எக்ஸாக்ட்டா. சார் இவருக்கு இந்த மாரி ஆயிடுச்சு. ஆ. எனக்கு இது மாரி நடக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன ஆமா. செய்யணும்? அவங்களுக்கு நாங்க ஒரு கன்சல்டேஷன் இப்படி தான் குடுக்குறோம். அதனால தான் பேசிக்கா பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவர்ட்ட போனா லேட் ஆகுது. இப்ப அதாவது லேட்ன்ற சென்ஸ் அவர்ட்ட போனோம்னா கொஞ்சம் டைம் நேரம் எடுக்கும். ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்டின்னா, அப்ப இவ்ளோ விஷயம் இவங்கள பத்தி நம்ம எடுத்து அத அனலைஸ் பண்ணி, கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம டீல் பண்றோம்னா, அதுக்கு ஒரு டைம் பீரியட் எடுக்கும் இல்லையா? ஆமா சார். அது மாரி எடுக்குது. இதான் காரணம். டெஃபினட்டா ஒரு வாழ்வியல் முறைய நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, சித்த மருத்துவர அணுகலாம். நல்லதுங்க சார். நீங்க மக்களுக்கு வேற ஏதாவது பத்தியம் சார்ந்து சொல்லணும்னு நெனச்சா நீங்க சொல்லுங்க சார். அ மெசேஜ் ஒண்ணு தான் சார். பத்தியம் அப்படின்றது நோய்க்கு தானே தவிர, மருந்துக்காக நினைச்சு பயப்பட வேண்டாம். பத்திய இந்த இந்த உணவுலாம் நம்ம அதிகமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த உணவுகள அந்த உணவு தான் நோய கொண்டு வந்திருக்கு. அதுதான் நோய வளர்த்துருக்கோம். அந்த உணவுகள தவிர்க்கிறது, அந்த நோயிலேருந்து வெளிய வர்றதுக்கான ஒரு வழி. அது மட்டும் தான் நல்ல வழி.
அதுக்கு உதவி செய்கிறது ஒரு மருந்து. அந்த இடத்துல நோயை நிவர்த்தி பண்றத ஊக்குவிக்கிறது மருந்து. இந்த கிளாரிட்டி மட்டும் மக்கள்கிட்ட இருந்ததுன்னா போதும். வேற எதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷம் சார். இது பத்தியம்னா எங்களுக்கு இது வரைக்கும் எப்படி நினைச்சிட்டு இருந்தோம்னா, எதெல்லாம் தவிர்க்க வேண்டிய லிஸ்ட்டை சொல்ற ஒரு முறை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ நீங்க கொடுத்த விளக்கத்துப்படி எதையெல்லாம் சாப்பிடலாங்கிற ஒரு பெரிய லிஸ்ட்டும் இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ சாப்பிடக்கூடாதது சின்னது தான். சாப்பிட்றதுக்கு அவைலபிளா இருக்கிறது நிறைய இருக்கு. அதையும் நம்ம பார்த்து பாசிட்டிவா இதை அப்ரோச் பண்ணோம்னா இது ஒரு பெரிய வாய்ப்பா தான் நமக்கு அமையும் அப்படிங்கிறது ஒரு பெரிய புரிதல் கொடுத்துருக்கிறீங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார்.